உலகம் முழுவதும் எண்ணற்ற நூல்கள் பிறந்திருக்கலாம். ஆனால் தமிழ் மொழியின் முதல் ஒலி இன்னும் திருக்குறளே. அகரம் தொடங்கும் எழுத்தின் பாதை. ஆதிப்பகவன் உலகின் மூச்சே. அறிவின் தீபம் அணையாத ஜோதி. 1000 ஆண்டும் அழியாத நீதி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி. பகவன் முதற்றே உலகு. வாழ்வின் வழியை வள்ளுவர் காட்ட காலமும் தலை வணங்கும் அந்த வார்த்தை. ஒரு எழுத்துக்கு எப்படி ஆரம்பமோ இந்த உலகிற்கும் ஒரு தொடக்கம் உண்டு என்பதை 2 அடிகளில் உணர்த்துகிறார் வள்ளுவர். கலைஞர் விளக்கத்தின் பொருள். அகரம் எல்லா எழுத்துகளுக்கும் முதல் எழுத்து. அதுபோல உலகில் வாழும் உயிர்கள் அனைத்திற்கும் ஆதிபகவனே முதன்மையானவர். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். கலைஞர் விளக்கம். தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான். ஒருவர் கற்று இருந்தாலும் அதனால் என்ன பயன்? ஒன்றுமில்லை. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். நிலமிசை நீடு வாழ்வார். கலைஞர் விளக்கம். மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. கலைஞர் விளக்கம். விருப்பு வெறுப்பற்று தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்போதுமே துன்பம் ஏற்படுவதில்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன். பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு மாட்டு. கலைஞர் விளக்கம். இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து ஆண்ட புகழ் பெற விரும்புகிறவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள். பொறிவாயிலைந்த வித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். கலைஞர் விளக்கம். மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் 5 பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கம் உடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ் வாழ்வு நிலையானதாக அமையும். தனக்குவமை இல்லாதான் கால் சேர்ந்தார் கல்லார். மனக்கவலை மாற்றல் அரிது. கலைஞர் விளக்கம். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனுடைய அடியொற்றி நடப்பவர்களை தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழி ஏதுமில்லை. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லார். பிறவாழி நீந்தல் அரிது. கலைஞர் விளக்கம். அந்தணர் என்பதற்கு பொருள் சான்றோர் என்பதால் அறக்கடலாகதே விளங்கும் அந்த சான்றோரின் அடியொட்டி நடப்பவர்க்கே எந்தி மற்றவர்களுக்கு பிற துன்பக் கடல்களை கடப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கலைஞர் விளக்கம். உடல் கண் காது மூக்கு வாய் எனும் 5 பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலை நான் ஈடற்றாற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும். பிறவி பெருங்கடல் நீந்து வழிந்தார் இறைவன் அடி சேராதார். கலைஞர் விளக்கம். வாழ்க்கை எனும் பெருங்கடலை நீந்தி கடக்க முனைவோர் அலையானவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடு நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும்.